டிஎம்கேக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு டிவிகேக்கு இருக்குங்கிறது தான் என்னோட சமீபத்தில் டிவிகே மாநாடு நடந்துச்சுல, நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தோம். நீங்கள் பார்த்தோம். உங்க விஜய் சாருக்கு வந்து க்ரௌட்ஸ் நிறைய பேர் வருவாங்க மாநாட்டுக்கு, ஆனால் அது ஓட்டா மாறாது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு சில பேர் விஜயை பார்க்க வந்திருப்பாங்க, சில பேர் அவருக்கு ஓட்டு போடணும்னு வந்திருப்பாங்க. இப்போ 50-50 தான். ஆமாம் ப்ரோ, எனக்கு அப்படி தான் தோணும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் தோணுது. ஓட்டா மாறுறதுக்கே நிறைய வாய்ப்பு இருக்கு bro. வாய்ப்பு இருக்கு. ஆமாம் ப்ரோ. எதை சொல்றீங்க ஓட்டா மாறதுக்கு? அவர் இதுக்கு முன்னாடி நிறையவே செஞ்சிருக்காருல்ல ப்ரோ. அந்த இது வெள்ளத்தில் நடந்தது அதெல்லாம் செஞ்சிருக்கிறதுனால நிறைய வாய்ப்பு இருக்கு ஓட்டு அதிகமாக. ஆமாம். ஓகே, ஆனால் 2026ல வந்து எப்படி அமைய போகுது, அதோட தேர்தல் களம் எப்படி அமைய போகுதுன்னு நினைக்கிறீங்க? எப்படியே அது கொஞ்சம் இதுவாக தான் ப்ரோ இருக்கும் இந்த வாட்டி. ஆமாம், விஜய் வந்திருக்காரு. விஜய் ஒரு பெரிய நடிகர், பெரிய பொசிஷன்லேருந்து அரசியலாம் வந்திருக்கான்னு சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணாருன்னு ஆட்சிக்கு வந்தால் தான் அவர் பண்ணுவார், இன்னும் நிறையா நல்லதுன்றது சொல்லிக்கிறாங்க. நமக்கு தெரில. இப்போ உள்ளவங்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறாங்க. தேர்தல் களங்கிறது இப்போதைக்கு குழப்பமாக தான் இருக்குது. அந்த 2026 தேர்தல் குழப்பமாக தான் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லா கட்சிகளோட ஓட்டுமே வந்து பிரியும் ப்ரோ. கன்ஃபார்ம் எல்லா கட்சி ஓட்டுமே வந்துட்டு பிரியும். ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. டிஎம்கேக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு டிவிகேக்கு இருக்குங்கிறது தான் என்னோட இது. இப்போ வரைக்கும் உறுதியாக சொல்ல முடியல யார் அப்பர் ஹேண்டில் இருக்கா அப்படின்ட்டு. அதான் ப்ரோ, இப்போ அவங்க என்னென்னலாம் பண்ண போகிறாங்க இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னால் கன்ஃபார்ம் டிவிகே வாய்ப்பு இருக்குது.